ஓம் சாந்தி 19/5/2025 முரளியின் கேள்விப்பதில். கேள்வி: புண்ணிய ஆத்மாவாக மாறுவதற்கான வழி என்ன என்று பகவான் கேள்வியை கேட்கின்றார். பதிலையும் அவரே சொல்லுகின்றார். புண்ணிய ஆத்மாவாக மாற வேண்டும் என்றால் உண்மையான மனதோடு அன்போடு ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். பாயிண்ட் 2, கர்மேந்திரியங்களினால் எந்த விஷய விகர்மமும் செய்யாதீர்கள். அனைவருக்கும் வழிகாட்டுங்கள். நாம் இந்த புண்ணியம் எவ்வளவு செய்திருக்கிறோம் என தன்னுடைய மனதை கேளுங்கள். 100 மடங்கு தண்டனை அடையும்படியான எந்த கர்மமும் செய்யவில்லையா என தன்னையே சோதியுங்கள். சோதித்தால் புண்ணிய ஆத்மாவாக ஆகிவிடலாம். சோதிப்பதில் புண்ணிய ஆத்மாவாக ஆகிவிடலாம். இந்த கேள்வி மீண்டும் ஒரு முறை விளக்கி சொல்லுகின்றேன். புண்ணிய ஆத்மாவாக மாறுவதற்கான வழி என்ன? இறைவன் கேட்கின்றார். புண்ணிய ஆத்மா என்றால் அப்போ பாவம் செய்த ஆத்மா என்று ஒன்று உண்டு. 2 ஆத்மாக்கள் இருக்கின்றன. புண்ணிய ஆத்மா, பாவ ஆத்மா என்று இருக்கின்றன. புண்ணியம் செய்த ஆத்மா, போன பிறவியில் புண்ணியம் செய்த ஆத்மா நல்ல பலனை அனுபவிக்கும். போன பிறவியில் பாவம் செய்த ஆத்மா இந்த பிறவியில் நல்ல பலன்களை அனுபவிக்க முடியாது. ஆகவே இறைவன் சொல்லுகின்றார், இந்த பதிலில் சொல்கின்றார் பாருங்க. புண்ணிய ஆத்மாவாக மாற வேண்டும் என்றால் உண்மையான மனதோடு ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். பாயிண்ட் 2, கர்மேந்திரியங்களால் எந்த விகர்மமும் செய்யாதீர்கள். கர்மேந்திரியங்கள், உடல் உறுப்புகளால் எந்த விகர்மங்களையும் செய்யாதீர்கள். அனைவருக்கும் வழிகாட்டுங்கள். அனைவருக்கும் வழியை காட்டுங்கள். நாம் இந்த புண்ணியம் எவ்வளவு செய்திருக்கிறோம் என தன்னுடைய மனதை கேளுங்கள். 100 மடங்கு தண்டனை அடையும்படியான எந்த கர்மமும் செய்யவில்லையா என தன்னையே சோதியுங்கள். சோதிப்பதால் புண்ணிய ஆத்மாவாக ஆகிவிடலாம். எந்த காரணம் கொண்டு பாவங்களை செய்யக்கூடாது. பாவங்கள் செய்தால் அதை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது நியதி. இறைவன் சொல்லுகின்றார். மீண்டும் மீண்டும் இறைவன் பல வழிகளில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் இன்று கேள்விப்பதில் புண்ணியத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். புண்ணிய ஆத்மாவாக மாறுவதற்கு என்ன வழி? அந்த வழியை அழகாக சொல்லியிருக்கிறார். நன்றி. ஓம் சாந்தி.